இந்தியாவில் இருக்க ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கூட ஹிந்து ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்க மாட்டான் பாய். இறைவனிடம் கை இறை தேடும் இரவிலே பிரியாணி தேடி வருகிறோம். அப்புறம் பாய், இறையெல்லாம் நல்லா தெரியுதா? பிறையெல்லாம் நல்லா தெரியுது. நீங்க யாருன்னு தான் தெரியல. என்ன பாய்? ஜக்கு பாய். அதை விடுங்க பாய். நீங்கள் எப்போ இந்தியா வந்தீங்க? நான் எங்கடா போனேன்? பாய் நீங்கள் தானே பாய் பாகிஸ்தானில் இம்ரான் பாய் கூட இருந்தீங்க. இம்ரான் பாயா? யாரா அவன்? பாய் ரன்வீருக்கு திறந்தாரு. இப்போ கூட 2வது தடவை கூட திறந்தாரு. பாய் அவன் துரேந்தரை தான் திறந்தாருங்கிறான் பாய். அப்புறம் பாய், மலைக்கு எப்ப? டே ஏடா மலைகள்னு பேசிகிட்டு இருக்க அவர்கிட்ட போயிட்டு. ஏண்டா ஒரு மாதம் பூரா உண்ணாவிரதம் இருந்து இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு, அதுவும் பாத யாத்திரை நடப்பயணமாக போகணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை போய்கிட்டு தப்பாக பேசிக்கிட்டு இருக்க. நான் யார் என்னன்னு தெரியாம கேஷுவலா பேசுறேன்னு கண்ட மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. கண்ணாபுன்னு அடி வாங்கிட்டு போயிடுவீங்க பாத்துங்க. பாய் இந்தியாவில் இருக்க ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கூட ஹிந்து ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்க மாட்டான் பாய். டேய் அவனை விஜய் மாதிரி மட்டும் பண்ண வேணாம்னு சொல்றான். வேற எது கேட்டாலும் பண்றான்டா. டேய் அஜித் மாதிரி பண்ணு. ஏய், உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? அவரே கேட்கறாரு, கேட்டுரும். பிரியாணி பாய். பிரியாணியா? அதையும் ஏன்ட்ட கேட்குறீங்க? என்னப்பா இது? முஸ்லீம் ஃப்ரெண்டுகிட்ட வந்து பிரியாணி கேட்காம வேற என்ன கேட்கும்? முஸ்லீமா? நான் முஸ்லீமே இல்லையே. அப்போ தொப்பிலாம் போட்டிருக்கா? நான் சேட்டுடா. நெம்மலூர் ராஜஸ்தான். எது ராஜஸ்தானா?